எப்போவுமே மனசில் ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கும். இந்த நொடி அவங்க நம்மக்கிட்ட பேசினா என்ன பேசுவாங்க? என்ன சொல்ல நினைப்பாங்க? என்ன மாதிரி கான்வர்சேஷன் அது இருக்கும்? அப்படின்னு நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சின்ன கற்பனை ஓடிட்டே இருக்கும். கற்பனைகள் எப்பவுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பட் நிஜத்தில் என்ன இருக்குது? உங்கள் பர்சன் உங்ககிட்ட இப்போ சொன்னால் என்ன சொல்ல விரும்புவாங்க? சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தைகளாக இருக்குமா? அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 3 கார்ட்ஸ் வந்து வெளில விழுந்திருக்கு. ஹேவ் ஐ லாஸ்ட் யூ? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். டோன்ட் புட் அப் வித் மை புல்ஷிட். வாவ்! ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இது வந்து நிச்சயமாக அந்த பர்சனோட ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து தான் வருது. ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் யூ. இந்த பர்சன் உங்களை விடுறதுக்கு தயாராக இல்லை. பட் அதே சமயம் இந்த பர்சன் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணேன் அப்படின்னா அதை நீ பொறுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை தட்டி கேட்கணும் நீ. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் நான் உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ டோன்ட் புட் அப் வித் மை புல்ஷிட். மேபி பாஸ்டில் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதுக்காக நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் அது சரிதான் அப்படின்றாங்க. ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. மேபி டைரெக்டாக கேட்க முடியாது, அதனால் இன்டைரக்டாக கேட்குறாங்க. எதனால் அப்படிங்கிறத ஏதாவது சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹேவ் ஐ லாஸ்ட் யூ? நான் முழுதுமாக உன்னை இழந்துட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ராமா என்னங்கிறத தான் நம்ம இங்கே இந்த சீக்ரெட் கார்ட்ஸ், நம்மளோட ட்ரூத் டெல்லர் கார்ட்ஸ் இங்கே வச்சுருக்கோம், சிட்டு. ஸோ அது என்ன ட்ராமா அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்ப்போம். இப்போ ஃபர்தர் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் யூ. உங்களை வந்து என்ன தான் நடந்திருந்தாலும் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை. சைல்ட்ஹுட் ட்ராமா ரிவர்ஸில் வருது. மேபி அவங்க ஹீல் ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட பாஸ்ட் லைஃப் ட்ராமா, இல்லைனா சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்ப கண்ட்ரோல்டாக வளர்க்கப்பட்டவங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க. மேபி அதனால தான் அவங்கள விட்டுட்டு ஓடிட்டாங்க. திஸ் லவ் இஸ் கிரேசி. இந்த காதல் ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரலாக அப்படி சொல்ல வரல. இது வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல இந்த எனர்ஜி அப்படிங்கிறத அவங்க சொல்ல விரும்புகிறது. ஆக்சுவலாக இட்ஸ் லைக் உங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழமான புனிதமான காதல். ஸோ அது வந்து அவங்களுக்கு இனிஷியலாக பார்க்கும்போது இது இப்படிலாம் இருக்குமா, இதெல்லாம் உண்மையான காதலா, இதெல்லாம் வேறு நடிப்பு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷன் அவங்க மேலே போட்டு எஸ்கேப் ஆகிருக்காங்க. அதனால தான் வந்து இப்போது தடுமாறுறாங்க. அந்த தடுமாற்றம் வந்ததுக்கு காரணமாக தான் அவங்கள யாரோ அவங்க மைண்டை பாய்சன் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபேமிலி மெயினாக, ஏன்னா சைல்ட்ஹுட் ட்ராமா வரனால சொல்கிறேன். யாராக வேணா இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி, ஃபேமிலி, அந்த மாதிரி யாரோ அவங்க மனசை கலைச்சி விட்ருக்காங்க. அதனால் அவங்க வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லைனா உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். இட்ஸ் லைக் கோஸ்ட் பண்ணுறது, உங்ககிட்ட பேசாமல் போகிறது, உங்களை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, கண்ணான கண்ணை நீ கலங்காதடி, யார் பொண்ணா என்ன, யார் பொண்ணா என்ன, நான் இருப்பேனடி, நீயே கலங்காதடி, ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே. இது எல்லாத்துக்குமே தெரியும் எந்த சாங் அப்படின்னு. நானூறு அப்படி தான். ஐ ஹோப் நம்ம மூவி நேம் சரியாக தான் சொல்கிறேன்னு. என் உயிரே என் உயிரே நீ அழுகக்கூடாது, நீ கண்ட கனவு எதுவும் கலையக்கூடாது. ஸோ இது என்ன எனர்ஜின்னு பார்க்கலாம். இந்த பர்சன் வந்து அவங்கள பிரிஞ்சு நீங்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை இந்த காதல்னால நீங்கள் சஃபர் ஆனது பிரபஞ்சம் உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறான். இது வந்து ஃப்ரெஷ் எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த பர்சன் ரியலைஸ் பண்ணி வராங்க, இல்லைனா லெட்ஸ் சி வாட் இஸ் இட். 10 ஆஃப் சோல்ஸ். இந்த பர்சன் இந்த சைக்கிளை முடிக்க விரும்புகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் காதல் இருக்குது. ஸோ இந்த பர்சன் சொல்ல வரப்போகிறாங்க, இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது காதல் எனர்ஜி வரப்போகுது. இட்ஸ் லைக் மேபி நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் வர வரைக்கும் இந்த பர்சன் தான் ரியலைஸ் பண்ணி வராங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ இப்போது அவங்க இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க. அதாவது அவங்கக்கிட்ட சொல்ல வராங்கன்னா, அதுதான் இங்கேயும் நம்ம பார்த்தோம். ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் யூ, அதுதான் இங்கேயும் இருக்குது. ஏன்னா இந்த காதலை வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் அவங்க இல்லை. இந்த காதல் இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு டீப் 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 லவ், மேபி பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். சரி, நம்ம இப்போ என்ன பார்க்கலாம். கண்ணான கண்ணை கலங்காதடி, யாரோட எனர்ஜி? இம்மீடியட்டாக வருது. ஸோ 4 ஆஃப் பென்டிக்கிள்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ். இந்த பாஸ்ட் பர்சன் தான் உங்கள் மேலே வந்து ரொம்ப கிளிங்கியாக இருக்காங்க. இட்ஸ் லைக் உங்களை விடக்கூடாது. ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் யூ, அதே எனர்ஜி தான். நான் உன்னை விட மாட்டேன், நான் திரும்ப வந்து காதலை சொல்லுவேன், நான் ரெடியாக இருக்கேன், நான் வரப்போகிறேன். இட்ஸ் லைக் புலி வருது கதை மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. பட் இந்த பர்சன் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட வந்து பேச போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் உங்களை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை, அது ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க ரெடியாக இருக்காங்க, அவங்க காதலோட ஆழம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. பட் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களா, இல்லை அவங்கக்கிட்ட வந்து ப்ரப்போஸே பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத இப்போது ரிவீல் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். இந்த சமயத்தில் ஐ மேனிஃபெஸ்ட் டிவைன் கவுண்டர் பார்ட், ஐ மேனிஃபெஸ்ட் ஜென்யூன் லவ்,
அந்த மாதிரி வந்து போடுங்க. அப்போ உங்களுக்கு உண்மையான காதல் எதுவோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் இதையும் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஏதோ உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க, என்னென்னு பார்த்துருவோம். 5 ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் பென்டிகல்ஸ். ஃபேமிலி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலி அவங்கள வந்து முன்னாடி வர விடாமல் தடுக்கிறாங்க. டவர் மொமெண்ட். அவங்க வந்து இப்போது வந்து ஒரு நல்ல மனநிலைமையில் இல்லை. இந்த ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி. இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா. ஸோ அதனால தான் உங்ககிட்ட வரல. ஆனால் காதில் சொல்லியே தீருவேன் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. கிங் ஆஃப் வான்ஸ். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லைனா வந்து மூஞ்ச அப்படின்னு திருப்பிட்டு போயிருக்கீங்க எங்கேயோ. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் ஒரு சிலருக்கு, டு பி ஃப்ரேங்க், இந்த பர்சன் ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க டோன்ட் புட் அப் வித் மை புல்ஷிட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா லோ வைப்ரேஷனல் திங்கில் போனாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் லைக் அவங்க செய்கிற செயல்களை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஜென்யூனான பர்சனாக தான் எனக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், உங்களோட ஃபோக்கஸ் பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த காதலும் ஒரு விஷயமா இருக்கலாம், பட் உங்களோட கம்ப்ளீட் 100% ஃபோக்கஸ் இந்த காதல் இருக்கா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்க வர போகிறாங்க. ஸோ லெட்ஸ் சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. அதனால தான் இந்த பர்சன் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னென்னா ஃபேமிலி ட்ராமா நடக்குது. இது வந்து அவங்க மேபி சொத்து தகராக கூட இருக்கலாம், இல்லைனா இந்த பர்சன் கிட்ட இந்த காசு திருட்டிட்டு தரமாட்டேன்னு சொல்லலாம், இல்லை இந்த பர்சனுக்கு எது உரிமையான விஷயமோ அதை தராமல் தடுக்கலாம். சம் ஃபேமிலி ட்ராமா. ஒருத்தவங்க ஒரு லெவலில் மேபி ஃபேமிலி கூட ஸ்பெல் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கு கீழே வந்து மெஜிஷியன் கார்டு வரனால சொல்கிறேன். ஓ மை காட், நான் தும்பினேன். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி தான். பார்க்குற ஆண் யாராவது இருந்தீங்க இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி தான் ஸ்பெல் ஒர்க் பண்ணி உங்களோட காதலை வந்து முன்னாடி போக விடாமல் தடுக்கிறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இந்த பர்சன் கிட்ட இருந்து. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. யூ ஹேவ் brought so much happiness in my life, I keep comparing others to you. இந்த பர்சன் நிச்சயமாக உங்ககிட்ட இல்லை. உங்களோட இந்த தருணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். ஸோ ஹாப்பி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா அது உங்களோட இருந்த தருணங்கள் மட்டும்தான் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அமைதியான தருணங்களை வந்து பழசை யோசித்து பார்க்குறாங்க. எப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஃபேமிலியோட, மேபி அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க, எப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜி, எந்த கவலையும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தருணங்களும் உங்ககிட்ட தான் வந்து நிற்குது. ஸோ யூ ஆர் லைக் எ மேஜிக் அவங்க லைஃப்பில். அதனால தான் அவங்க வந்து திரும்ப உங்களை விடுறதுக்கோ இல்லை வந்து இந்த ஃபேமிலி ட்ராமாவுக்கு பயந்து உங்களை விட்டுட்டு ஓடுறதுக்கோ அவங்க தயாராக இல்லை. நான் இதை எடுக்கும்போது பாட்டம் டெக் எனர்ஜியாக இருந்தது யூ ஆர் மைன். நீங்கள் அழுகிறது வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு துளி கண்ணீர் கூட உங்கள் கண்ணிலேருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் ஸோ மச் லவ். இது என்னன்னு பார்க்கலாம். நம்ம பாஸ்ட்டாக இல்லை நியூ பர்சனான்னு கேட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த பர்சனோட இன்டென்ஷன் யார்? ஏன்னா 2 எனர்ஜி நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே கிளாரிஃபை பண்ணுறோம். லாயல் ஹார்ட். இந்த பர்சன் நிச்சயமாக இன்னும் உங்ககிட்ட காதலை சொல்லலை. அதுதான் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர். இந்த கிங் ஆஃப் கப்ஸ் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். கொஞ்சம் கூட உங்களுக்கு அது சந்தேகமே வேணாம். இந்த பர்சன் இன்னும் அவங்களோட மனசை திறந்து உங்ககிட்ட காதலை சொல்லலை. மேபி உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கலாக அதை தெரியலாம், பட் இந்த பர்சன் கிட்ட நீங்கள் இன்னும் ஓப்பனாக இந்த காதல் பற்றி பேசுனதே கிடையாது, அவங்களும் உங்ககிட்ட பேசுனது கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு இன்னொரு சைன் இது யார் அப்படிங்கிறதுக்கு. நம்ம இப்போ உண்மை விளம்பிக்கிட்ட போகிறோம். இவங்க என்ன உண்மைகளை வச்சுட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓ மை காட், இந்த சிட்டு என்ன ஓப்பன் பண்ண விட மாட்டேங்குது. இன்னர் டர்மா இல்லாமல் சொல்ல டவர் மூமெண்ட். இந்த பர்சன் உங்களுக்கு பாஸ்ட்டில் பண்ணதுக்கா? ஓ மை காட், இன்னர் டர்மா இல்லை என்ன அப்படின்னா பாஸ்ட்டில் இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு ஃபேமிலி, தேர்ட் பார்ட்டி, பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி எல்லாத்தையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு நீங்கள் இல்லைன்னா அவங்க இல்லை அப்படின்னு. பார்க்கலாம் என்னென்ன உண்மைகள் வெளியில் வருதுன்னு. ஸோ இந்த பர்சன் வந்து உண்மையை சொல்கிறாங்க. மை ஃபேமிலி இஸ் சீட்டிங் மீ. நான் சொல்லலை இங்கே ஃபேமிலி ட்ராமா. ஃபேமிலி அவங்கக்கிட்டேருந்து காசை ஏமாற்றிருக்காங்க, இல்லைனா வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணாங்க. தே ஆர் ஸ்டீலிங் தேர் மணி. ஐ ஹாவ் டு மூவ் ஆன் பட் ஐ டோன்ட். அவங்க தெரிஞ்சோன்னே அந்த ஃபேமிலியை விட்டுட்டு தூக்கி போட்டு வந்திருக்கணும், பட் அவங்க வந்து இன்னுமே ஃபேமிலியை ஒட்டிட்டு தான் இருக்காங்க. மேபி சைல்ட்ஹுட் ட்ராமானா ஆக்சுவலாக ஃபேமிலி விட்டு வரணும். சைல்ட்ஹுட் ட்ராமான்னு ஃபேமிலியோடய ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட். இந்த பர்சன் இஸ் அ கவர்ட். மிஸ் யூ டீப்லி. இந்த பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப டீப்பாக மிஸ் பண்ணுறாங்க. உண்மைகள் வெளியில் வருது. ஐ எம் கோயிங் டு சேஸ் யூ. கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களை சேஸ் பண்ண போகிறாங்க. பட் சேஸ் பண்ணனால அவங்க தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்னு ஆகாது. ஜஸ்ட் பி கேர்ஃபுல். அது மட்டும். யூ கம்ப்ளீட் மீ.
இது வந்து இங்கே கிங் ஆஃப் கப்ஸோட எனர்ஜி. ஸோ இந்த கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை ஆக்சுவலாக உங்கள் லைஃப்பில் பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. மேபி இது இந்த பாஸ்ட் பர்சனாக கூட இருக்கலாம். ஹூ நோஸ்? ஈகோ டெத். நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ டெத். இதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல்லாக ஈகோ பேஸ்டாக ரியாக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போது அது முடிஞ்சு போச்சு. காமிக் இஸ் பிளாக்மெயிலிங். நான் சொல்லலை ஏதோ ஒரு எனர்ஜி அவங்கள தடுக்குது அப்படின்னு. காமிக் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபேமிலி காமிக் எனர்ஜி, மேபி இந்த பர்சன் பாஸ்ட். 7 of Cups எனர்ஜி, ஏதோ ஒரு காமிக், ஏதோ ஒரு எவிடன்ஸ். மேபி இந்த பர்சன் ஸ்லீப் அரவுண்ட் பண்ணுற பழக்கம் இருக்குது. யாரோ ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம், இல்லைனா ஏதாவது எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இப்போது வந்து நீ போன அப்படின்னா இதை நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். இந்த பர்சன் மேபி இது என்ன ஒரு கிங் எனர்ஜி, 2 கிங் எனர்ஜிக்கு மேபி இந்த பர்சனுக்கு வந்து காம்படிஷன். ஸோ 2 எனர்ஜிஸ். நான் சொன்னது கரெக்டு தான். 2 எனர்ஜி இருக்காங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிங் ஆஃப் கப்ஸ், நாட் த கிங் ஆஃப் வான்ஸ். இந்த கிங் ஆஃப் கப்ஸ் தான் உங்கள் கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தால் கூட தாங்கிக்க மாட்டாங்க. நாட் திஸ் கிங் ஆஃப் வான்ஸ். இதுதான் பிளேயர் எனர்ஜி. இந்த பர்சனோட ஃபேமிலியில் தான் இவ்வளோ ட்ராமா நடந்துட்டுருக்கு. நாட் இன் திஸ் கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் யார் அந்த 2 பேர் அப்படின்னு. ஏன்னா மேபி வந்து உங்களுக்கு இவங்க தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அவங்களோட அந்த புல்ஷிட் எனர்ஜியெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுற அந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் வராங்க. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். பிரபஞ்சம் மேபி உங்களுக்கு இந்த சேனல் மெசேஜஸ் மூலம் சொல்ல விரும்புகிறாங்க. இந்த கிங் ஆஃப் கப்ஸ் பாஸ்டில் பேட் பர்சன், இப்போ வர ட்ரை பண்ணுறாங்க. ஃபேமிலி ட்ராமா, காமிக் பிளாக்மெயில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. தட்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ். அவங்க தான் வந்து காதில் சொல்ல போகிறாங்க. இன்னும் வந்து அவங்க ஃபுல்லாக அவங்கக்கிட்ட பேசுனதே இல்லை. மேபி உங்களை வந்து ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. தெரியும், வா சச் அ பியூட்டிஃபுல். இந்த கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி வந்து இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புது. நான் ஒன்று ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன், உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுறது கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூ ஆர் கோயிங் டு சூஸ் கிங் ஆஃப் கப்ஸ். அதுதான் விதி. ஏன்னா அவங்க தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.